நெய்வேலின்னு சொன்னாலே என் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது பலாமரம் தாங்க. அங்கே போனாலே எல்லார் வீட்லேயும் ஒரு பலாமரம் கண்டிப்பாக இருக்கும். யார் யார் நெய்வேலியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எனக்கு ஒரு லைக் போடுங்க. நான் இது சொன்னது கரெக்ட் அப்படின்னா. இன்றைக்கி ஆக்சுவலாக நமக்கு ஒரு கிறிஸ்டின் வெட்டிங்காக தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே பிரைட் க்ரூம் அப்புறம் 5 பேருக்கு ஹேர் டூ பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ நான், அக்கா, அப்புறம் எங்கள் டீம்லேருந்து 2 பேரும் அங்கே ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். 4 மணிக்கு நம்ம கடலூர்லேருந்து கிளம்பிட்டோம். அப்போ தான் 5 மணிக்கு நமக்கு நெய்வேலி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 4:45 போல் நம்ம நெய்வேலி ரீச் ஆகிட்டோம். இவங்க ஆக்சுவலாக ஹோட்டலுக்கு வந்துட சொல்லியிருந்தாங்க. அங்கே ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்டபம் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஹோட்டல் ரூம் தான் போயிருந்தோம். அங்கே பிரைடும் க்ரூமும் நமக்கு ஹெச்டி மேக்கப் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே கேட்ட மாதிரியே மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் 2 பேருக்கும் முடிச்சாச்சு. அண்ட் 5 கெஸ்ட்டுக்குமே ஹேர் டூவும் பண்ணி முடிச்சிட்டோம். மேக்கப் முடிச்சுட்டு பிரைடும் க்ரூமும் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. எங்களுக்காக பிரைட் வந்து அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேஎன்டி மஹாலுக்கு போயிட்டோம். அங்கே மண்டபத்தில் அவங்களுக்கு ஒரு செகண்ட் சாரி சேஞ்ச் ஓவர் இருந்தது. அந்த டச்சப் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ மண்டபத்தில் பிரைட் அண்ட் க்ரூம் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 11:30 போல் வந்திருந்தாங்க. ஸோ பிரைடுக்கும் க்ரூமுக்கும் ஒரு டச்சப் பண்ணிவிட்டு பிரைடுக்கு ஒரு செகண்ட் சாரியும் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டோம். அண்ட் இதுதான் அவங்களுடைய செகண்ட் சாரி லுக். எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு மத்தியானம் அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுடைய ஈவெண்ட்டுக்கும் இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சௌமிஸ் பியூட்டி பார்லரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.